இரண்டாவது ஹுத்பா மஸ்ஜித் நபவியுடைய ஹுத்பாவை ஹத்தீப் அப்துல் பாரி பின் அவ்வாத் சுபைத்தி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு திருமண வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய, குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள், அதுக்கான காரணங்கள். அல்லாஹ்வை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, உள்ளத்துக்கு மகிழ்வை ஏற்படுத்தக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? திருமண நிகழ்வுகள். ஹலாலான முறையில் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்வது. திருமணம் என்பது ஒரு சிறந்த ஒரு குடும்பம் உருவாகுவதற்கு அடிப்படையாக, அஸ்திவாரமாக அது காணப்படுகிறது. ஒரு சமூகம் உருவாக்கப்படுவதற்கு காரணமாக அமைகிறது. ஒரு சமூகத்துடைய தூண்களை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. திருமணத்தின் மூலமாக மனிதனுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்படுகிறது. சாலிஹான நல்ல பரம்பரையினர்களை அல்லாஹ் திருமணத்தின் மூலமாக அல்லாஹ் உருவாக்கி கொடுக்கின்றான். நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை, அன்பை, பரஸ்பர அன்பை, மஹப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். மன நிம்மதி அல்லாஹ் திருமணத்தின் மூலமாக ஏற்படுத்துகின்றான். திருமணத்துடைய நோக்கங்களில் ஒன்று நிம்மதியை பெறுவதாகும். அதே போன்று ஒருவர் மற்றவருக்கு செய்ய வேண்டிய, கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை புரிந்து கொள்வது, இரண்டு பேருடைய பொறுப்புகள் என்னவென்று புரிந்து நடப்பது திருமணத்துடைய நோக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது. திருமணம் என்பது ஒரு வகையில் இன்பமாக இருந்தாலும் அது ஒரு இபாதத்தாக கருதப்படும். யார் நல்ல நோக்கத்தில் திருமணம் செய்வார்கள் அவர்களுக்கு அது இபாதத்தாக கருதப்படும். எந்த வீட்டில் ஈமானும் மார்க்கமும் தலைவிரித்தாடுமோ, ஈமான் மார்க்கம் என்ற அடிப்படையில் எந்த குடும்பம் வாழ ஆரம்பிக்குமோ அவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வார்கள். மார்க்கத்தோடு வாழக்கூடியவர்கள், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நல்ல பரம்பரையினர்களை கொடுப்பான், சந்ததியினர்களை கொடுப்பான். அல்லாஹ் குர்ஆன் சூரா ஆல இம்ரானில் சொல்கிறான். ஒரு அல்லாஹு தஆலா அந்த அந்த நல்ல குடும்ப நபிமார்களுடைய பிள்ளைகளை பற்றி பேசக்கூடியது அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் சிலரின் மூலமாக சிலர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நாங்கள் கொடுத்தோம். அல்லாஹ் கேட்கக்கூடியவனாகவும் அறியக்கூடியவனாக இருக்கிறான். சூரா ஆல இம்ரான் 34 வசனம். அந்த நல்ல குடும்பங்களை அல்லாஹ் குர்ஆனில் புகழ்ந்து பேசுகிறான். இஸ்லாம் வீடுகளிலே எப்படி பரக்கத்தை உண்டாக்கும், கணவன் மனைவிக்கு மத்தியில் எப்படி பரக்கத்தை உண்டாகும் என்ற விதங்களை எல்லாம் இஸ்லாம் தெளிவுபடுத்தி காட்டிருக்கிறது. பரக்கத் என்பது அல்லாஹ் இடத்திலிருந்து வரக்கூடியது. சூரத்துல் பக்ராவை வீட்டில் ஓதுவோம், அல்லாஹ்வுடைய திக்ரை வீட்டில் நாங்கள் நிலைநாட்டுவோம், தொழுகையை நிலைநாட்டுவோம், வீட்டிலே பரக்கத்து உண்டாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோ ஒரு மனிதன் வீட்டுக்குள்ளால் செல்கின்ற போது துவா செய்வாரோ, சாப்பிடுகின்ற போது துவா செய்வாரோ, ஷைத்தான் சொல்வான், ஏனி ஷைத்தான்களை பார்த்து இந்த வீட்டில் உங்களுக்கு தங்கவும் முடியாது, உங்களுக்கு உணவும் கிடையாது. முஸ்லீம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பக்ராவை ஓதுங்கள், பக்ராவை ஓதுவது பரக்கத்தாகவும், அதை விடுவது கைசேதமாகவும். பக்ரா ஓதப்பட்டால் வீட்டில் செய்யப்பட்ட தீங்குகள், கெடுதிகள், அந்த வீட்டில் காணப்படக்கூடிய சூனிய போன்ற கெட்ட விடயங்கள் இல்லாமல் போய்விடும். முஸ்லீம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், உங்களுடைய தொழுகைகளில் சில தொழுகையை வீட்டில் ஆக்கிக் கொள்ளுங்கள், வீடுகளை கபர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளால் நுழைவதாக இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளால் செல்கின்ற போது உங்கள் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு காட்டித்தரப்பட்ட முபாரக்கான மனமான சலாத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அந்நூர் 61 வசனம். குர்ஆன் சந்தோஷமான இனிமையான குடும்ப வாழ்வுக்கு ஒரு வழிகாட்டலை காட்டியிருக்கிறது. அது முதல்ல அது என்ன? நல்ல முறையில் கணவன் மனைவி பரஸ்பரம் நடந்து கொள்வது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், சூரா அன்-நிசா 19 வசனம். ஒவ்வொருவரும் கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு பண்பாக, அன்பாக, கனிவாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், மிருதுவாக நடந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கு நன்றாக செலவழியுங்கள். எப்போதும் புன்முறுவலோடு வாழுங்கள். சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்கள். ஒருவரை மற்றவர் சந்தோஷப்படுத்த வேண்டும். கோபத்தை அடக்க வேண்டும். மனதை கட்டுப்படுத்த வேண்டும். வீணான சண்டைகளில் ஈடுபடக்கூடாது. பண்பாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பணித்திருக்கிறான். அதே போன்று அந்த பண்பாக நடந்து கொள்ளுதல் என்ற அதனுடைய வகைகளில் ஒன்றுதான் ரகசியங்களை பாதுகாப்பது. கணவன் மனைவிகளில் இடையே ஏற்படக்கூடிய முரண்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு மத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும், மறந்துவிட வேண்டும். துருவி ஆராய்தல் என்ற தன்மையை விட்டும் கணவன் மனைவி 2 பேர்களும் தூரமாக வேண்டும். அல்லாஹுக்கு விருப்பமில்லாத ஒன்று. அல்லாஹ் குர்ஆனில் சூரா அல்-ஹுஜராத் 12 வசனம், நீங்கள் குறைகளை துருவி ஆராய வேண்டாம். அல்லாஹ் மறைத்த தவறுகளை, பாவங்களை தேடி தெரிய வேண்டாம். குறைகளை தேடி தெரிய வேண்டாம். மறைக்கப்பட்ட விடயங்களை வெளிப்படுத்த வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களுடைய உள்ளங்களை பிளந்து பார்ப்பதற்கோ வயிற்றை கிழித்து பார்ப்பதற்கோ நான் ஏவப்படவில்லை. மறைவான விடயங்களை பற்றி கேட்கப்பட மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரி, முஸ்லிமில் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கெட்டெண்ணம் குடும்ப வாழ்வுக்கு ஆபத்தாகும். அது மற்றவர்களை எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் குற்றமாக கருதுவதின்பால் எட்டிச் செல்லும்.
அது விரோத குரோதங்களை உண்டு பண்ணும். அதே போன்று மிக முக்கியமாக குடும்பமாக நாங்கள் வாழ்கின்ற போது கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், சில சின்ன சின்ன தவறுகளை கணவன் மனைவியினர்கள் கணக்கெடுக்காமல் இருக்க வேண்டும். அவைகளை பெரிதுபடுத்தக்கூடாது, சின்ன விடயங்களை பெரிதுபடுத்தக்கூடாது, அதை விட்டுவிட வேண்டும். குடும்ப வாழ்வு ஒரு சில சவால்களுக்கு முகம் கொடுக்கின்றன. குடும்ப வாழ்வில் களங்கம் விளைவிக்கக்கூடிய சில சவால்களுக்கு ஒவ்வொரு குடும்பமும் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றன. அறிவாளிகள் கணவன்மார்களில் மனைவிமார்களில் நல்ல புத்தி உள்ளவர்கள் எப்போதுமே பேச்சுவார்த்தையின் மூலமாக தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வார்களே தவிர பிரச்சனைகளை பெரிதுபடுத்த மாட்டார்கள். சேர்ந்து வாழுதல் என்ற விடயத்தை முதன்மைப்படுத்துவார்களே தவிர பிரிந்து விட மாட்டார்கள். பிடிவாதம், கடும்போக்கு ஷைத்தானுடைய பழக்கங்களில் உள்ளதாகும். அது குடும்பம் என்ற அந்த கட்டிடத்தை அது தகர்த்துவிடும். எல்லா மனிதர்களிடத்திலும் குறை இருக்கிறது. கணவன் மனை 2 பேர்கள் ஹெக்மத்தாக நடந்து கொண்டால் அவர்கள் இருவரும் மூலமாக அவருடைய குறைகளை சரி செய்து கொள்ளலாம். அழகான வார்த்தைகள், நல்ல முறைகள், ஒழுக்கங்கள் மூலமாக, அதாவது சில தவறுகளை நேரடியாக சொல்லாமல் மேலோட்டமாக சொல்ல வேண்டும். வார்த்தைகளால் கணவன் மனைவியை, மனைவி கணவனை சிதைக்கக்கூடாது. உணர்வுகளை, மனித உணர்வுகளை மதிக்கின்ற வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டும். கணவன் மனைவியை புகழ வேண்டும், மனைவி கணவனை புகழ வேண்டும். அதேபோன்று குடும்ப வாழ்வை சிதைக்கக்கூடிய விடயங்கள் ஒன்றுதான் கணவன் மனைவிக்கு முன்னால் இன்னும் ஒரு பெண்ணை ஒப்பாக்கி பேசுவது, அல்லது மனைவி கணவனுக்கு முன்னால் இன்னும் ஒரு கணவரை ஒப்பாக்கி பேசுவது, கொம்பேர் பண்ணி பேசுவது. இது குடும்ப வாழ்வை சிதைத்துவிடும். இன்று சமூக வலைதளங்களினூடாக காணக்கூடிய விடயங்களை வைத்து கணவன் மனைவியை அற்பமாக, மனைவி கணவனை அற்பமாக பேசுவது, இன்னும் ஒருவரை சுட்டிக்காட்டி பகுப்பாய்வு செய்து பேசுவது, சுட்டிக்காட்டி பேசுவது, இவைகள் அனைத்துமே தவிர்க்கப்பட வேண்டிய விடயம், குடும்ப வாழ்வை சிதைக்கக்கூடிய விடயங்களாகும். கணவன் இப்படியான சமூக வலைதளங்களை பாவிக்கின்ற விடயத்தில் அல்லாஹ் பயந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கணவன் தனக்கு கிடைத்த மனைவியை கொண்டு போதுமாய் கொள்ள வேண்டும், மனைவி கணவன் கிடைத்த கணவனை கொண்டு போதுமாய் கொள்ள வேண்டும். மற்றவர்களை பார்த்து தங்களுடைய வாழ்க்கைகளை சீரழித்து விடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் மனைவிமார்களை வெறுத்தால் சில விடயங்களை நீங்கள் வெறுப்பீர்கள், அல்லாஹ் அதிலே ஹைரை உண்டாக்கியிருப்பான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, கணவன் மனைவியாக வாழ்கின்ற போது பரஸ்பரம் நாங்கள் அவர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுக்க வேண்டும், ஹதியாக்களை கொடுக்க வேண்டும், கிஃப்ட்களை கொடுக்க வேண்டும். அது அன்பை, மஹப்பத்தை அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும், சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய, பாசத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்பளிப்புகளை கொடுங்கள், உங்களுக்கு மத்தியில் அன்பு பாசம் உண்டாகும். அதபுல் முஃப்ரத் என்ற கிதாபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஹதியா கொடுக்க வசதி இல்லை என்றால், கொடுக்க முடியாவிட்டால் நல்ல புன்முறுவல், சிரித்துக்கொண்டு மனைவியோடு பேசுங்கள். அதுவும் அன்பளிப்புக்கு சமமானதாகும். மனித உள்ளங்களை, மனைவியுடைய உள்ளத்தை கவரக்கூடியதாக அது அமையும். சிரித்து கொண்டு பேச வேண்டும், புன்முறுவல் பூத்து கொண்டு பேச வேண்டும். அது விரோத குரோதங்கள் இல்லாமல் ஆக்கிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய சகோதரனுடைய முகத்தை பார்த்து நீங்கள் சிரிப்பது, புன்முறுவல் பூப்பது, புன்னகை பூப்பது சதகாவாகும் என்று சொல்லி ஹத்தீப் அவர்கள் ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு வெளிப்படையப்பட்டு சென்று 2வது பகுதியிலே ஹத்தீப் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூராவுடைய நோன்பை பிடிக்குமாறு, அது முஹர்ரம் மாதத்துடைய 10வது தினமாகவும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். சென்ற வருடத்துடைய பாவங்களை அது மன்னிக்க செய்துவிடும் என்று சொன்னார்கள். முஸ்லீம் ஷரீஃபில் செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 10வது நோன்போது சேர்த்து அதுக்கு முந்தைய தினமாக 9வது தினத்துடைய நோன்பை பிடிப்பது ஏற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களை பார்த்து சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9வது தினத்தையும் சேர்த்து பிடிப்பேன் என்று சொன்னார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஸலாம் சொல்லுங்கள் என்ற அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி நீண்டதொரு துஆவை செய்து ஹத்தீப் அப்துல் பாரி சுபைத் ஹஃபிதஹுல்லாஹ் முழுமையாக புனித மதீனா முனவராவுடைய ஹுத்பாவை விட்டு விடைபெற்று சென்ற அடுத்ததாக நேயர்களுக்கு பிலஸ்தீனுடைய மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்க உள்ளோம். அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை.